வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் பிஎம் கிசான் உடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க, இது குறித்து இந்த ஒரு வீடியோவில் முக்கியமான தகவலை பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசான் 23வது தவணைக்காக 2000 பெறுவதாக இருந்தால் உங்களுடைய நிலையை சரிய பார்த்து கொள்ளுங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை எப்பொழுது வரும்? விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா கிடைக்குமா கிடைக்காதா? நீங்கள் விரும்பினால் நிலையை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்று குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நிலையை எப்படியெல்லாம் சரிபார்க்குவது என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. பிஎம் சம்மன் கிசான் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23வது நிதி தொகை, இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தின் கீழே 23வது நிதி தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் எப்போ வர இருக்குது? ஸோ நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இணைந்திருந்தால் இந்த முறை 23வது தவணையின் பலனை பெறுவீர்கள். ஒவ்வொரு தவணையும் போலவே இந்த முறையும் பயனாளிகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ வழங்கப்படும் 23வது தவணை நிதி 2026 ஜூலை மாதத்தில் வெளியிடப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 6000 பணப்பரிமாற்றம், அதாவது ஒவ்வொரு மாதம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 என டிபிடி மூலம் செலுத்தப்படும். இதுவரை தகுதியுள்ள விவசாயிகளின் கணக்குகளில் அரசு 22 தவணை நிதி செலுத்தியுள்ளது. தற்பொழுது விவசாயிகள் 23வது தவணைக்காக காத்திருக்காங்க. இந்த நிதியை பெறுவதற்கு சில பணிகளை நீங்கள் முன்கூட்டியே செய்து முடிக்க வேண்டும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா விவசாயிகளின் கணக்குகளில் நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் செலுத்தப்படும். 2026 மார்ச் 13 அன்று அசாம் குவஹாத்தியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் 22வது தவணை தொகையை வெளியிட்டார். இருப்பினும் ஊடக அறிக்கையின்படி 23வது தவணை ஜூலை முதல் வாரத்தில் இல்லை ஜூன் 3வது வாரத்தில் வெளியாகும். 23வது தவணையும் 2026 ஜூலையில் வெளியிடப்பட வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு முன்பு விவசாயிகள் சில ஆவண பணிகளை நீங்கள் முடித்து கொள்வது அவசியம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ முதல் படியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி. ஸோ இந்த முதல் படியானது இகேஒய்சி கட்டாயமாகும். உங்கள் நிலையை நீங்கள் சரிபார்த்து கொள்ள விரும்பினால் திட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தை முதல்ல நீங்கள் சரிபாருங்கள். திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். இங்கே சென்றால் மேலே உங்கள் நிலையை அறிந்து கொள்ளவும். ஸோ விருப்பத்தை கிளிக் செஞ்சுட்டு பின்னாடி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகலாம். பிறகு உங்கள் பதிவு எண்ணை உள்ளிடவும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த ரெஜிஸ்டருடைய நம்பரை உள்ளிட்டு ஏதேனும் காரணத்தினால் உங்களிடம் பதிவெண் இல்லை என்றால் உங்கள் பதிவெண்ணை அறிந்து கொள்ள உங்கள் பதிவெண்ணை ஃபர்கட் யுவர் நம்பர்ன்றதை கிளிக் பண்ணி சொல்லுவோம். ஸோ 3வது படி என்ன, இந்த பதிவெண்ணை உள்ளிடவும். நீங்கள் கேப்சா கோட்டை உள்ளிட்டு விவரங்களை பெறு என்பதை கிளிக் பண்ணால் உங்கள் நிலை என்னவென்றதை அங்கே உங்களுக்கு கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுடைய நிலை என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பிஎம் கிசான் சம்மன் நிதியை பெற இகேஒய்சி முன்கூட்டியே பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லைனில் நிதி விடுவிக்கப்படாது. இந்த கேஒய்சி மற்றும் ஓடிபி அடிப்படையில் ஆன்லைன் மூலம் செய்யலாம். இது பிஎம் கிசான் இணையதளத்தில் கிடைக்கிறது. இது தவிர பொது சேவை மையத்திற்கு சென்று பயோமெட்ரிக் மூலமாக இகேஒய்சியை முடித்து கொள்ளலாம் அப்படின்றது குறிப்பிட்ட சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு இகேஒய்சி எல்லாமே ப்ராசஸ் நடக்குது. இகேஒய்சி முடித்தவர்கள் தங்கள் வங்கி கணக்கை ஆதாருடன் இணைப்பது கட்டாயம். அவ்வாறு செய்தால் மட்டுமே பிஎம் கிசானுடைய நிதி நேரடி பணிமாற்றம் டிபிடி மூலம் பணம் வைக்கப்படும். உங்கள் ஆதார் எண் வங்கியுடன் இணைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் அதனை உடனடியாக செய்துவிடுங்கள். இல்லைனால் நிதி கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்கிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உடைய சேனல் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.